अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானுடைய கிருஷ்ணாவதார அனுபவத்தை மிகவும் அற்புதமாக செய்தருளிய பெரியாழ்வார் தொடர்ந்து அவனுடைய மற்ற அவதாரங்களையும் அனுபவித்துவிட்டு அர்ச்சாவதார அனுபவத்திலே இழுகிறார். அப்படி அந்த அர்ச்சாவதார அனுபவத்தை செய்கின்ற காலத்திலே அந்த எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டு அவனுடைய திருநாமங்களை சொல்லக்கூடிய அடியவர்கள் அவர்களுடைய பெருமையையும் நாவகாரியம் சொல்லிலாதவர் என்கின்ற திருமொழி, அதாவது பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்திலே 4ஆம் திருமொழி அதிலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 5ஆம் திருமொழியிலே அப்படி எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிவிட்டால் இறக்கும் காலத்திலே நமக்கு ஏற்படுகிற துன்பங்கள் ஏற்படா, மற்றும் நரகத்திற்கும் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படாது, அரவதண்டத்தில் உய்யலுமாமே என்று இப்படிப்பட்ட அந்த தண்டனையிலிருந்து நாம் தப்பிவிடலாம் என்பதை தெரிவித்தார். அதற்கு பிறகு 5ஆம் திருமொழி அந்த திருமொழியிலே இப்படி தெரிவித்தவர் அடுத்தபடியாக 6ஆம் திருமொழியிலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமானுடைய திருநாமங்களை பிள்ளைகளுக்கு வைத்துவிட்டால் அதற்கு பிறகு அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு நரகம் புக வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் எம்பெருமானுடைய திருநாமத்தை தாங்கிய பிள்ளை அந்த பிள்ளையினுடைய தகப்பனார் இவனால் அவனார் எம்பெருமானுடைய தகப்பனார் என்றே கொள்ள வேண்டி வருகின்றதான். ஆயனாலே இவனுக்கு நரகம் வேண்டியதில்லை. ஆயனாலே பேர் வைக்கின்ற பொழுதே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றார். அதிலே 6வது பாசுரத்திலே அவர் தெரிவிக்கிற விசேஷமான கருத்து என்னவென்றால், பேர் வைக்கின்ற பொழுது எப்படியெல்லாம் வைக்கிறார்கள், பேர் வைப்பதற்கு என்று பெரிய விழாக்கள் எல்லாம் செய்கின்றார்கள். ஊரிலே இருப்பவர்கள் அத்தனை பேரையும் கூட்டி இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறோம் என்று சொல்லி எல்லாருக்கும் உணவு படைத்து எத்தனையோ பணம் செலவழித்து எவ்வளவோ காரியங்களை செய்கிறார்கள். இது அத்தனையும் பயனுள்ளதாக ஆக வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பகவானுடைய திருநாமத்தை அந்த குழந்தைக்கு வைக்க வேண்டும். ஆனால் அப்படி வைக்காமல் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், எல்லாரையும் அழைத்து விட்டு எவனோ ஒருவன் அழிந்து போகிறவன் அவனுடைய பெயரை போய் இந்த குழந்தைக்கு வைத்து நீங்களும் நாசமாய் போய் அந்த குழந்தையும் நாசத்திலே தள்ளி விடுகிறீர்களே என்கிறார் இந்த 6வது பாசுரத்திலே. மானிடப்பேரிட்டு கூடி அழுங்கி குடியில் வேண்டு வழுக்காமே நாடினப்பாய்ந்த தலைவா தாமோதரா என்ன நாடுவேன் நாரணன் தம்மன் நரகம்புகா. நாடும் நகரும் அறிய மானிடப் பேரிட்டு என்றார். நாடும் நகரும் அறிய என்றால் இந்த குழந்தைக்கு பெயர் சூட்டு விழாவை எப்படி நடத்துகிறான் என்றால், நாடு நகரம் என்று சொல்லுகின்றார். நகரம் என்றால் நல்ல விசேஷமான அறிவு படைத்தவர்கள் என்றும், நாடு என்றால் அறிவில் குறைந்தவர்கள் என்றும் இப்படி ஒரு பொருள் ஏற்கனவே காட்டப்பட்டிருக்கிறது. திருப்பல்லாண்டிலேயே கூட நாடும் நகரும் அறிய நன்கரிய நமோ நாராயணாயவென்று என்று அங்கேயே தெரிவிக்கப்பட்டது. அந்த பகவானுடைய திருநாமத்தை எல்லோரும் அறியும்படியாக சொல்லணும்னு. ஆனால் இங்கே பெயர் வைக்கிறவர்கள் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், நாடும் நகரும் அறிய என்று நன்றாக நாடும் நகரும் அறியும்படியாக அப்படி எல்லாரையும் அழைத்து விட்டு கடைசியில் என்ன பெயர் வைக்கிறார்கள்னா மானிடப் பேரிட்டு. வெறும் மனிதனுடைய பெயரை, எவனோ தனக்கு ஒரு பணங்காசு கொடுக்கிறான், காசு கரையுடை கூரை அங்கோர் கற்றை உச்சியில் எண்ணெய் சுட்டி வளை எண்ணி இவற்றையெல்லாம் கொடுக்கிறவனுடைய பெயரை போய் அந்த குழந்தைக்கு வைத்து விடுகிறார்களாம். ஆஹா, இப்படி நாடும் நகரும் அறிய மானிட பேரிட்டு கூடி அழுங்கி குழியில் விழுந்து வழுக்காமே என்றார். இதனால என்ன ஆகிறதுனா, எல்லோரும் ஒன்று கூடி ஒரு தவறான காரியத்தை செய்கிறார்கள் இங்கே. அதனால என்ன ஆகுது, மொத்த பேரும் அழுங்கி என்னால் நன்றாக மங்கி போகிறார்கள். அப்படி ஒரு பெரிய பாதாள படுகுழியிலே விழுகிறார்கள். ஏனென்றால் இப்படி இவர்கள் மனிதர்களுடைய பெயரையே வைத்தால் கடைசியில என்ன ஆகும்னு கேட்டா, மீண்டு எழுவதற்கு வழியே கிடையாது. மறுபடியும் இந்த சம்சாரத்திலேயே இருக்க வேண்டியதுதான், நரகத்திலே கடந்து உழல வேண்டியதுதான் என்று ஏற்படுகின்றபடியினாலே இது குழியிலே விழுகிற சமாச்சாரம். ஆனால் குழியில் விழாமல் இருக்க வேண்டுமானால் இந்த பாதாள படுகுழியை
நாம் தப்ப வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால் அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை நாம் வைக்க வேண்டும் குழந்தைக்கு. அது எப்படி வைக்க வேண்டும் என்றால் ஷாடிரப்பாய்ந்த தலைவா தாமோதரா என்று நாடுமின் என்று ஷாடு சகடமானது இறப்பாய்ந்த தலைவன் என்கிறார். அது பகவானுடைய ஒரு திருநாமமாக கொள்ளலாம். சகடாசுரன் நிரசனம் பண்ணினவன் என்று அவனுக்கு ஒரு பெயர், அத சகடாரி என்று சொல்லலாம். அப்படி அவனுக்கு ஒரு திருநாமம். அந்த திருநாமத்தை ஒருவேளை நாம் குழந்தைக்கு இட்டோமானால் அந்த குழந்தையை அழைக்கின்ற பொழுது அந்த பெயரை சொல்லி அந்த சொல்லை சொல்லித்தானே அழைக்க வேண்டும். அதே போல தாமோதரா என்று சொல்லுகின்றார். தாமோதரன் என்றால் என்ன? அவன் தாய்க்கு கட்டுப்பட்டு உரலோடு கட்டுண்டு கடந்தவன். தாமா உதரே எஸ்ய சஹா என்று, அதாவது தாயார் கட்டின கட்டு, அந்த கட்டினுடைய அடையாளம் அவனுடைய வயிற்றிலே பதிந்து விட்டது. அதை அவன் இன்றைக்கும் கொண்டிருக்கிறான் என்று சொல்றதுனால என்ன கிடைத்ததுன்னு கேட்டா பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டவன் என்பது கிடைத்தது. அதனால என்ன நாமம் தெரிந்து கொள்ளணும்னா அப்படிப்பட்ட பெயரை வைத்தால் அவன் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டவனாவே இருப்பான் அந்த குழந்தையும். இல்லை என்றால் அவன் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட மாட்டான் என்று கூட நாம் பொருள் கொள்ளலாம். ஆகினால அவன் எப்படி தாய் தந்தையர் சொற்கேட்டு அப்படி இருந்தானோ அதுபோல இவனும் இருக்க வேண்டுமானால், நீங்கள் இவனாலே உயர்ந்த பேரு பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்றால் அப்படி சாடிரப்பாய்ந்த தலைவா தாமோதரா என்று நாடுமின் என்று அப்படிப்பட்ட பெயர்களை நீங்கள் நாடுங்கள். அப்படிப்பட்ட திருநாமங்களை உங்களுடைய குழந்தைகளுக்கு வையுங்கள். அப்படி வைத்தால் என்ன ஆகும்னு கேட்டா நாரணன் தம்மன்னை நரகம் புகழ். இந்த நாராயணனுடைய தாயாரா இருக்கிறவள் நிச்சயமாக நரகத்திற்கு போக மாட்டாள். இந்த குழந்தைக்கு நீங்கள் அந்த பெயரை வைத்து விட்டால் அது நாராயணன் என்றே அவன் நினைத்து விடுகின்றபடியினாலே உங்களுக்கு நரகம் போக வேண்டிய நிலைமை ஏற்படாது என்று இப்படி தெரிவித்தார் இந்த 6வது பாசுரத்திலே. அடுத்தபடியாக 7வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கின்றார் என்றால், குழந்தை எப்படி இருந்தாலும் கூட அந்த எம்பெருமானுடைய திருநாமம் அதை நீங்கள் வைத்து விட்டால் அந்த குழந்தையும் கூட அழகு பெறும், அது உஜ்ஜீவனத்தை அடையும், உங்களுக்கும் கூட நரக பிராப்தி தவிர்க்கப்படும் என்று அதையே தெரிவித்து நீங்கள் மண்ணோடு மண்ணாய் போகின்ற அந்த மனிதர்களுடைய பெயர்களை இந்த குழந்தைக்கு இடாதீர்கள் என்று மறுபடியும் நமக்கு தெரிவிக்கின்றார். மண்ணில் பிறந்து மண்ணாக மானிடப் பேரிட்டு அங்கண்ணமன்னி இருக்க ஏழை மனிதர்கள் அன்னக்கிணியா கலமகில் வண்ணன் நாமமே நன்னமேன் நாரணன் தம்மன்ன நரகம்புகா. உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் பெயர்களை இடுகிறீர்கள். என்னவென்று இடுகிறீர்கள்? மண்ணில் பிறந்து மண்ணாகும் மானிடப்பேரிட்டு. உலகத்தில் இருக்கிற எவனோ ஒரு மனிதனுடைய பெயரை இடுகின்றீர்கள். ஆனால் அந்த மனிதன் என்பவன் யார் என்றால் மண்ணிலே பிறந்தவன், அப்படியே மண்ணோடு மண்ணாய் போகிறவன். அப்படி நீங்கள் குழந்தைக்கு அந்த பெயரை இட்டால் இவனும் அப்படியே மண்ணோடு மண்ணாய்த்தான் போவான். மண்ணில் பிறந்து மண்ணாகும் மானிடப் பெயர், அந்த பெயரை இடாதீர்கள். இட்டால் என்ன ஆகும் என்றால் மானிடப் பெயரிட்டால் அது மண்ணோடு மண்ணாயே போய்விடும். மண்ணில் பிறந்து மண்ணாகும் மானிடப் பெயரிட்டு. ஆனால் நீங்கள் என்ன நினைத்திருக்கிறீர்கள்? அங்கு எண்ணம் ஒன்று எண்ணி இருக்கும். ஏதோ ஒரு எண்ணம். என்ன எண்ணம் என்னால் இவன் பிற்காலத்தில் ரொம்ப பெரியவனாக வருவான், உலகத்தை எல்லாம் ஆளுவான், நிலைத்து நிற்பான் என்று எவனோ ஒரு மனிதனுடைய பெயர் இட்டுவிட்டு இவர்கள் கற்பனை கோட்டைகளை எல்லாம் தங்களுடைய மனத்திற்குள்ளே கட்டுகின்றார்களாம். அதைத்தான் அங்கு எண்ணம் ஒன்று எண்ணி இருக்கும். ஏழை மனிதர்கள். ஏழை என்றால் நாமெல்லாம் ஏழை என்றால் பணமில்லாதவனை ஏழை என்கிறோம். ஆனால் அது அர்த்தம் அல்ல. ஆழ்வார்கள் எல்லாம் ஏழை என்கிற சொல்லை எதற்கு குறித்தார்கள் என்றால் அறிவிலே குறைந்தவனை, செல்வத்தாலே குறைந்தவனை ஏழை என்று சொல்லாலே சொல்லவில்லை. பின்ன எத்தாலேனா அறிவில்லாதவனை ஏழை என்றார்கள். ஆக அங்கு எண்ணம் ஒன்று எண்ணி இருக்கும். இவனுடைய பெயரை இட்டுவிட்டோம், ஒரு பெரிய அரசனுடைய பெயரை இட்டுவிட்டோம், அதனால் இவனும் அரசனை போல இருப்பான் என்று நினைத்திருக்கிறீர்கள். ஆனால் ஏழை மனிதர்கள், அறிவில்லாத மூடர்களே, அவனே அழியக்கூடியவனாயிருக்கிற பொழுது அவனுடைய பெயரை இவனுக்கு இட்டதனாலே என்ன பிரயோஜனம்? இவனும் அழிந்துபடத்தான் போகிறான். அதனால நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அழியாதவனுடைய பெயரை இட வேண்டும். அதைத்தான் சொல்ற கண்ணுக்கினிய கருமுகில் வண்ணன் நாமமே நன்னுமின் என்று கண்டார் கண்ணெல்லாம் குளிரும்படியாக அப்படி காளமேகம் போல இருக்கிறவன். இந்த மேகத்தை பார்த்தாலே நம்முடைய துன்பமெல்லாம் ஆறி விடுகிறது. அப்படி கண்ணுக்கினிய கருமுகில் வண்ணன் அவனுடைய நாமமே நன்னுமின் என்றால் அவனுடைய திருநாமங்களையே வையுங்கள், நீங்கள் மனிதர்களுடைய பெயரை வைக்காதீர்கள் என்று நமக்கு உபதேசிக்கிறாள். அப்படி கண்ணுக்கினிய கருமுகில் வண்ணன் நாமமே நன்னுமின்
நாரணந்தம் அன்னை நரகம் புகாள். அப்படி ஒருவேளை அந்த குழந்தைக்கு நாராயணனுடைய ஒரு பெயரை இட்டுவிட்டால் அந்த தாயார் நாராயணனுடைய தாயாராகவே ஆகி அவள் நரகத்திற்கு போக வேண்டிய நிலைமை அவளுக்கு ஏற்படாது என்கிறார். இந்த உறுதியான கருத்து தான் பண்டை காலத்திலிருந்து இன்று வரை நம்முடைய பாரத தேசத்திலே மிக பெரும்பாலான பின்பற்றப்பட்டு வருகின்றது. எல்லோருக்கும் எம்பெருமானுடைய பெயரை இடுதல் அல்லது அவனுடைய பிராட்டி பெண் குழந்தையாயிருந்தால் அவனுடைய பிராட்டியினுடைய பெயரை இடுதல் மற்றும் எம்பெருமானுடைய அடியவர்களுடைய பெயரை இடுதல் என்று நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மற்ற நாடுகளிலே எல்லாம் நீங்கள் பாருங்கள், வெளிநாடுகளிலே எல்லாம் பார்த்தால் இப்படி பகவானுடைய அந்த இறைவனுடைய திருப்பெயர்களை அந்தந்த குழந்தைகளுக்கு வைப்பது என்பது மிகவும் குறைவாகவே இருக்கிறது. அந்த ஊரில் இருப்பவரை கேட்டால் ஒருவனுக்கு ஆங்கிலத்திலே என்ன பெயர் என்று கேட்டால் ஒருத்தனுக்கு ஸ்டோன் என்று பெயர் என்பார்கள், ஒருத்தனுக்கு ராக் என்று பெயர் என்பார்கள். இதெல்லாம் எதை தெரிவிக்கிறதுனா ஒருத்தனுக்கு கல்லு என்று பெயரு, ஒருத்தனுக்கு பாறை என்று பெயரு, ஒருத்தனுக்கு மண்ணு என்று பெயரு, ஒருத்தனுக்கு பனி என்று பெயர் என்று இப்படியெல்லாம் சொல்லும்படியாக எதையோ பெயராக வைக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் பயனற்ற பெயர்கள். எப்படி பெயர் வைக்க வேண்டும் என்றால் அவன் இழிகண்ணனாயிருந்தாலும் அவனுக்கு புண்டரீகாட்சன் என்று பெயர் வைக்க வேண்டும். அவன் வெள்ளை வெளையர் என்று இருப்பவனாயிருந்தாலும் அவனுக்கு கிருஷ்ணன் என்று பெயர் வைக்க வேண்டும். ஒரு கண்ணங்கரேல் இருக்கக்கூடியவர்களாயிருந்தாலும் அவனுக்கு ஸ்வேதன் என்று பெயர் வைக்க வேண்டும் என்றால் இதெல்லாம் பகவானுடைய பெயர் தானே தவிர இவனுடைய பெயர் என்று நாம் நினைக்க வேண்டாம். அப்படி அவனுக்கு அந்த பெயரை வைத்துவிட்டு அவனை கூப்பிடுகிற சாக்கிலே அந்த பெயரை உச்சரித்தால் அது பகவானுடைய திருநாமத்தை உச்சரித்த பலனையே நமக்கு கொடுத்து விடுகின்றபடியினாலே நமக்கு நரகமடைதல் என்பது அடியோடு கிடையாது என்பதைத்தான் பெரியாழ்வார் இந்த பாசுரங்களிலே நமக்கு உபதேசமுகமாக அப்படி தெரிவிக்கின்றார். என்ன தெரிவிக்கிறதுனா அவந்தமர் எவ்வினையராகிலும் எங்கோன் அவந்தமரே என்று ஒழிவதல்லால் நமந்தமரால் ஆராயப்பட்டு அறியார் கண்டீர் அரவணமேல் பேராயர்க்கு ஆட்பட்டார் பேர் என்று பொய்கை ஆழ்வாரும் கூட என்ன தெரிவித்தார்? நமந்தமரால் பேராயர்க்கு ஆட்பட்டார் பேர். அந்த பேரை வைத்துக் கொண்டால் அவர்கள் நமந்தமரால் ஆராயப்பட்டு அறியார் என்று தெரிவிக்கின்றார். அதையொட்டி பெரியாழ்வார் அருளி செய்தார். இன்னும் அவருடைய பாசுரம் தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.